விவசாய கடன் தள்ளுபடி என்பது வேளாண்மை தொழிலுக்கும் விவசாயிகளுக்கும் நன்மை தரக்கூடிய வரமாக அமையுமா, அல்லது தொழிலையும் விவசாயிகளையும் சிறுக சிறுக அழிக்கக்கூடிய சாபமாக முடியுமா என்கின்ற கருத்தை தடப்பள்ளி அரக்கன்கோட்டை பவானி நதி விவசாயிகள் சங்கம் உங்கள் முன் கருத்துகளாக பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறது. இந்த கூட்டுறவு சங்கங்கள் எதற்காக முதலில் ஆரம்பிக்கப்பட்டது? விவசாயிகள், கிராமப்புறங்களிலே வாழ்கிற மக்கள், வேளாண் தொழிலை அடிப்படையாக கொண்டு இயங்குபவர்கள் அனைவருமே தங்களுடைய தொழிலை செய்வதற்கும் தொழில் மூலதனம் இல்லாமல் தொழிலை தொடர்ந்து நடத்துவதற்கும் பெரிதும் சிரமப்பட்ட காலத்தில் அவர்கள் லேவாதேவிக்காரர்கள், கந்துவட்டிக்காரர்களிடத்திலே சிக்கி தங்களுடைய உழைப்பையும் தங்களுடைய பொருளையும் வெகுமதியான நிலங்களையும் இழக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். இதன் காரணமாக மத்திய மாநில அரசுகள் பெரிய அறிஞர்களுடைய ஆலோசனையின் அடிப்படையில் இந்த கூட்டுறவு சங்கங்கள் கிராமங்கள் தோறும், மண்டலங்கள் தோறும், மாவட்டங்கள் தோறும் ஆரம்பிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் தான் இந்த கூட்டுறவு சங்கங்கள் ஆரம்பத்தில் தொடங்கப்பட்டது. அதுவும் கூட முழுக்க முழுக்க அரசாங்கத்தினுடைய நிர்வாகங்களாக இல்லாமல் பங்கு மூலதனத்தை அடிப்படையாக கொண்டு விவசாயிகள் ஒரு பகுதி மூலதனத்தை பங்குகளாக அதிலே தொடங்கி மீதி மூலதனத்தை அரசாங்கங்கள் அதிலே பங்கிட்டு கொண்டு அரசாங்கமும் விவசாயிகளும் இணைந்து, அவருடைய உறுப்பினர்களும் இணைந்து இந்த கூட்டுறவு சங்கங்களை நிர்வகிக்க ஆரம்பித்தது தான் இந்த கூட்டுறவு சங்கங்கள். அப்படி நிர்வகிக்க ஆரம்பித்த பொழுது மிகச் சிறப்பாக இந்த கூட்டுறவு சங்கங்கள், ஏனென்றால் இதனுடைய பயனாளிகள் என்பவர்கள் முழுக்க முழுக்க விவசாயிகளாக இருக்கிற காரணத்தால், அதை நிர்வாகம் செய்பவர்களும் விவசாயிகளாக இருக்கிற காரணத்தால் இந்த கூட்டுறவு சங்கங்கள் மிகச் சிறப்பாக நடக்க ஆரம்பித்தது. ஆனால் 1970-72க்கு பிறகு இதனுடைய சீர்கேடுகள் மெல்ல மெல்ல ஆரம்பித்தது. அப்படி என்றால் நேர்மையாளர்கள் அரசியலில் வர தயங்கிய காலத்தில், நேர்மையாளர்கள் தோற்கடிக்கப்பட்ட காரணத்தால் இந்த கூட்டுறவு சங்கங்கள் உடைய பதவிகள் என்பது முழுக்க முழுக்க விவசாய நலனை அடிப்படையாக கொண்ட தலைவர்கள் வராமல், விவசாயிகள் அதனுடைய உறுப்பினர்கள் யாரும் தலைவர்களாக வர முடியாமல், அரசியல் கட்சி தலைவர்கள் அதனுடைய அரசியல் கட்சிகளின் கீழ்மட்ட தொண்டர்களை அதிலே உறுப்பினர்களாக்கி அவர்களை தலைவராக்கி அவர்களுக்கு தீனி போட ஆரம்பித்தார்கள். அவருடைய பதவி ஆசைகளுக்கு இவர்கள் அவர்களை சமரசம் செய்து கொள்வதற்காக இவர்களுக்கு அந்த பதவிகளை பெற்று தந்தார்கள். இதன் காரணமாக சீரழிய ஆரம்பித்தது. விவசாய சங்கங்களுடைய ஆலோசனைகளை, விவசாய உறுப்பினருடைய ஆலோசனைகளை இந்த சங்கங்கள் அதன் பிறகு கேட்க மறுத்தன. 30 ஆண்டு காலம் இடைவெளியில், 77க்கு பிறகு 30 ஆண்டு காலம் இந்த கூட்டுறவு சங்கங்களுக்கு தேர்தலே நடத்தப்படவில்லை. அதன் பிறகு 2 முறை தேர்தல் நடத்தப்பட்டது. அவை குளறுபடிகளால் ரத்து செய்யப்பட்டது. சில வருடங்கள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களுக்கு மட்டும் தேர்தல் நடத்தப்பட்டது. மத்திய கூட்டுறவு சங்கத்திற்கோ மற்ற விஷயங்களுக்கோ அவை நடத்தப்படவில்லை என்று குளறுபடிகள் தொடர ஆரம்பித்தன. இதனால் மெல்ல மெல்ல இந்த கூட்டுறவு சங்கங்கள் அதனுடைய நோக்கத்திலிருந்து தடம் பிறழ்ந்து வேறு திசை நோக்கி அரசியல்வாதிகளால், இன்றைய ஆட்சியாளர்களால் அவை வேறு திசைக்கு திருப்பப்பட்டது. இந்த நிலையில்தான் 2006 தேர்தல் அறிவிக்கப்பட்ட பொழுது திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் வருகிற சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்றால் நாங்கள் விவசாயிகள் வாங்கிய கூட்டுறவு கடன்கள் அனைத்தையும் தள்ளுபடி செய்வோம் என்ற ஒரு தேர்தல் அறிக்கையை, வாக்குறுதியை மக்களிடத்தில் பரப்பியது. விவசாய மக்கள்
பெரிதும் ஆச்சரியப்பட்டு இது சாத்தியமா, இது நடைமுறைப்படுத்த முடியுமா, இவ்வளவு கடன்களை தள்ளுபடி செய்வார்களா என்று ஆச்சரியத்தோடு பார்க்கிற போது, கட்டாயமாக நாங்கள் வந்தால் நாங்கள் இந்த எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியின்படி இவற்றையெல்லாம் ரத்து செய்வோம் என்று சொன்னார்கள், தள்ளுபடி செய்வோம் என்று அறிவித்தார்கள். பெருவாரியான விவசாயிகள் இதன் அடிப்படையில் தான் அன்றைக்கு திமுகவுக்கு ஓட்டளித்தார்கள். உண்மையாக 2006 தேர்தலிலே திமுக வெற்றி பெற்றது என்று வெற்றி பெற காரணம் என்னவென்றால், ஒன்று, இந்த ஏழை மக்களுக்கு அவர்கள் இலவசமாக அறிவித்த இலவச கலர் டிவி, விவசாயிகளுக்கு அறிவித்த இந்த கடன் தள்ளுபடி, நிலமற்றவர்களுக்கு 3 ஏக்கர் நிலம் கொடுப்பதாக அறிவிக்கப்பட்ட வாக்குறுதி. ஆக இந்த மானியங்களும் தள்ளுபடிகளும் இலவசங்களும் 2006 தொடங்கப்பட்ட காலத்தில்தான் அரசியல் மீண்டும் தடம்புரள ஆரம்பித்தது. அதன் அடிப்படையிலே திமுக அன்றைக்கு வெற்றி பெற்றது. வெற்றி பெற்றவுடன் 7800 கோடி ரூபாய் கடனை நாங்கள் தள்ளுபடி செய்வோம் என்று அறிவித்தபடி நான் முதல் கையெழுத்தை அதற்குத்தான் போடுவேன் என்று அன்றைய முதலமைச்சர் அதற்கு கையெழுத்திட்டார், பெரும் ஆரவாரங்களுக்கு இடையே. ஆனால் அதோடு விவசாயிகள் அதை முடித்து கொண்டார்கள். ஆஹா, நாம் வாங்கிய கடன் எல்லாம் தள்ளுபடி செய்யப்பட்டு விடும், விவசாயிகள் இனி சுபிட்சமாக வாழ்வார்கள், வேளாண்மை தொழில் சிறக்கும் என்று வெளியிலே இருந்து பார்ப்பவர்கள் நினைத்தார்கள். அதில் கடன் பெற்றவர்கள் சிலர், ஆஹா, நம் கடன் தள்ளுபடி ஆகிவிட்டது என்று நினைத்து கொண்டார்கள். ஆனால் உண்மையாக அவர்கள் அறிவித்தது 7800 கோடி கடன் தள்ளுபடி என்று செய்தித்தாள்களிலே ஊடகங்களை அறிவித்திருந்தாலும், உண்மையாக அவர்கள் 5370 கோடி ரூபாய் கடனை மட்டுமே தள்ளுபடி செய்தார்கள். மற்ற கடன்களை அவர்கள் தள்ளுபடி செய்யவில்லை. நீங்கள் கேட்கலாம், இல்லையே 7800 என்று சொல்லித்தானே இன்றைக்கு வரைக்கும் திமுக தன்னுடைய செயல் திட்டத்தில் தன்னுடைய ஏற்கனவே நாங்கள் நடைமுறைப்படுத்திய விஷயத்தை பெரிதுபடுத்துகிறது என்கிறார்கள். உண்மையாக நான் அத்தாட்சியோடு சொல்கிறேன், 5370 கோடி ரூபாய் மட்டுமே அன்றைய காலத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டது. அதுவும் எப்படி? 5 தவணைகளாக நாங்கள் கூட்டுறவு சங்கங்களுக்கு அரசு பணத்தை, கூட்டுறவு அமைப்புகளுக்கு நாங்கள் பணத்தை தருவோம் என்று கூட்டுறவு அமைப்பினுடைய இயக்குநர்களுக்கு அவர்கள் உறுதியளித்தார்கள். அதன்படி முதல் 4 ஆண்டுகள் அந்த தவணை தொகையை கொடுத்தார்கள். அந்த தவணை தொகையை கொடுக்கின்ற வரைக்கும் இருக்கிற கடன்களுக்கு 8.5% வட்டியுடன் சேர்த்து இந்த தவணை தொகையை நாங்கள் கொடுக்கிறோம் என்றும் வாக்குறுதி அளித்தார்கள். இந்த 4 தவணை தொகைக்கு பிறகு 5வது தவணை தொகையான 759 கோடி ரூபாயை இவர்கள் கொடுக்கவில்லை. என்ன சொன்னார்கள் என்றால், இதெல்லாம் வெளியிலே அறிக்கைகளாக, வெளியிலே செய்திகளாக வரவில்லை. கூட்டுறவு சங்கங்களை அழைத்து தலைமை கூட்டுறவு வங்கிக்கு 191 கோடியே 37 லட்சம் ரூபாய் இருக்கிறது, மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகளுக்கு 525 கோடி ரூபாய் இருக்கிறது, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளுக்கு 42 கோடியே 46 லட்சம் ரூபாய் இருக்கிறது. ஆக 759 கோடியையும் கூட்டுறவு சங்கங்கள் லாபம் ஈட்டியிருக்குமே, அந்த லாபத்திலிருந்து இந்த கடன் தொகையை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி தங்களுடைய பணியை யாருக்கும் தெரியாமல் முடித்து கொண்டார்கள். இதன் காரணமாக இதை இந்த அளவுக்கு லாபங்கள் ஈட்டவில்லை. தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியெல்லாம் நான் ஏற்கனவே சொன்னதைப் போல அரசியல் கட்சியினுடைய கீழ்மட்ட தொண்டர்கள் உறுப்பினர்களாக்கப்பட்டு அவர்கள் தலைமை பொறுப்பேற்ற பிறகு இந்த நிர்வாகம் சீர்கேடு அடைந்து தவறானவர்களுக்கு கடன் கொடுக்கப்படுவது, தவறான நிர்வாகம், ஊழல், அதில் ஏற்பட்ட லஞ்ச முறைகளால் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது. இதனால் 4500 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் இயங்கிக் கொண்டிருந்த தமிழ்நாட்டில் சுமார் 170 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் நடத்த முடியாமல், இந்த கடன் தள்ளுபடியால் நடத்த முடியாமல் திவாலாகி அவை மூடப்பட்டன. அதே போல 23 மத்திய கூட்டுறவு சங்கங்கள் தமிழ்நாடு முழுவதும் இயங்குகிறது.
அவை ஓரளவுக்கு லாபத்தில் இயங்கிக் கொண்டிருந்த காரணத்தால் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இந்த கடன் தள்ளுபடி தொகையை எப்படியாவது தங்களுடைய பங்கு தொகை லாபத்திலிருந்து அதை சரி செய்து கொண்டு திக்குமுக்காடி சமாளித்து கரையேற ஆரம்பித்தது. அதே நேரத்தில் 181 எல்டி பேங்க் என்கின்ற நிலவள வங்கிகள் இயங்கிக் கொண்டிருந்தது. அன்றைய 2006 கடனில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களில் வாங்கப்பட்ட கடன்கள், பயிர்க்கடன்கள், நகை அடமானம் வைத்து வாங்கப்பட்ட கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்று சொன்னார்கள். ஆனால் அதே நேரத்தில் இந்த நிலவள வங்கியிலே வாங்கப்பட்ட கடன்களை பற்றி அரசு வாயே திறக்கவில்லை. ஏனென்றால் இந்த தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி போலத்தான் நிலவள வங்கியும், அவையும் மத்திய கூட்டுறவு வங்கியின் கீழ் தான் இயங்குகிறது. ஆனால் பத்திரத்தை அடமானமாக வைத்து நிலத்தினுடைய மேம்பாட்டிற்காக விவசாயிகள் வாங்கிய கடனை அரசு அன்றைக்கு தள்ளுபடி செய்யவில்லை. இதன் காரணமாக 181 நிலவள வங்கிகளும் இந்த பணத்தை எப்படி விவசாயிகளிடத்திலிருந்து பெறுவது என்று யோஜனை செய்து அவற்றுக்கு தீர்வே ஏற்படாமல் நடு இடத்தில் நின்றது. இன்றைக்கு வரைக்கும் இந்த பத்திரயீட்டு கடன், பத்திரத்தை வைத்து அடமானமாக பெற்ற பத்திரயீட்டு கடனை விவசாயிகள் இதுவரைக்கும் பெரும்பகுதியான 95% மக்கள் செலுத்தவில்லை. பத்திரங்கள் எல்டி பேங்கில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. விவசாயிகள் பல்வேறு வழக்குகளை நீதிமன்றங்களில் போட்டிருக்கிறார்கள். இந்த பத்திரயீட்டு கடனை அடிப்படையாக வைத்து கடன் பெற்றவர்கள் எங்களையும் இந்த கடன் தள்ளுபடியிலே கொண்டு வர வேண்டும், நாங்கள் இவற்றை திருப்பி செலுத்துவதற்கு எங்களுக்கு போதிய நிதி ஆதாரங்கள் எங்களிடத்தில் இல்லை என்று சொல்லி நீதிமன்றத்தை அணுகியிருக்கிறார்கள். இதன் காரணமாக தமிழகத்திலே 181 மத்திய நிலவள வங்கிகளும் இன்றைக்கு திவாலாகி 10-15 பேர் பணியாளர்கள் வேலை செய்து கொண்டிருந்த இந்த கூட்டுறவு நிலவள வங்கிகள் இன்றைக்கு ஒரு நபர் அந்த வங்கி இயக்கக்கூடிய அளவிற்கு வெறும் நடைபணமாக மாறியிருக்கிறது. இன்றைக்கு நிலத்தை அடமானமாக வைத்து கடன் கொடுக்கிற அந்த வங்கியுடைய நோக்கமே நிறுத்தப்பட்டு நகைகளை அடமானம் வைத்து கடன் கொடுக்கிற ஒரு மணப்புறம் தங்க அடமான தனியார் வங்கியை போல, ஒரு முத்தூட் அடமான நகை அடமான வங்கியை போல இந்த தமிழ்நாடு அரசினுடைய நிலவள வங்கிகள் இந்த 2006 கடன் திட்டத்தால் உருமாறி சீர்குலைந்து போயிருக்கு. இவற்றையெல்லாம் விவசாயிகள் எந்த அளவுக்கு தெரிந்து வைத்திருக்கிறார்கள், அல்லது அரசியல் கட்சிகளுக்கு இதை பற்றி ஏதாவது ஒரு கிஞ்சிதமும் கவலை இருக்கிறதா என்று எனக்கு தெரியலை. இந்த நிலையில்தான் 2016 தேர்தல் அறிவிக்கப்பட்டது. 2016 தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே மீண்டும் விவசாய கடன் தள்ளுபடி யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் ஓட்டளிப்போம் என்று புற்றீசல் போல இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கின்ற மாவட்டத்தில் மாநில அளவில் இருக்கின்ற விவசாய சங்கங்கள், விவசாய கூட்டியக்கங்கள் என்ற பெயரில் யார் வேண்டுமானாலும் அறிக்கை விட ஆரம்பித்தார்கள். அதற்கென்று கூட்டங்களை போட்டார்கள். உங்களுக்கு ஒன்றை தெளிவாக சொல்லுகிறேன். 2016 ஈரோட்டில் கடன் தள்ளுபடி மாநாடு என்ற ஒரு மாநாட்டை விவசாய சங்கங்கள், விவசாய கூட்டமைப்பு என்ற பெயரில் ஒரு கூட்டமைப்பு ஏற்பாடு செய்யப்பட்டு அவை அங்கே நடத்தியது. அந்த கூட்டமைப்பினுடைய கூட்டத்திற்கு நான் ஆரம்பத்திலே, இந்த கூட்டமைப்பு ஆரம்பிப்பதற்கு முன்பு அந்த கூட்டத்திற்கு சென்று, இந்த கடன் தள்ளுபடி என்பது நாம் தேர்தலுடைய அரசியல் கட்சிகளிடத்திலே தேர்தல் வாக்குறுதியாக பெறுவதை விட சரியான நோக்கத்திற்காக இந்த தொழிலை, விவசாயிகளை மேம்படுத்துவதற்கான பல்வேறு திட்டங்கள் நம்மிடத்திலே, அனைத்து விவசாய சங்கங்களிடத்தில் இருக்கிறது. அவற்றை முன்னிறுத்தி இவற்றை யார் முறையாக செய்து கொடுக்கிறார்களோ அவர்களை நாங்கள் ஆதரிப்போம் என்று நாம் கேட்கலாம் என்ற பொழுது, விவசாய சங்கங்களுடைய கூட்டமைப்பில் இருக்கின்ற பல பகுதியைச் சேர்ந்த தலைவர்கள் சொல்லுகிற விஷயம், நீ சொல்லுகிற அடிப்படையில் கூட்டத்தை நாம் நடத்தினால் விவசாயிகளே அந்த கூட்டத்திற்கு வரமாட்டார்கள். கடன் தள்ளுபடி என்று நாம் சுவரில் எழுதினால், போஸ்டர் அடித்து ஒட்டினால், விளம்பரப்படுத்தினால் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் வருவார்கள், நாம் அப்பொழுதுதான் கூட்டத்தை காட்ட முடியும் என்றார்கள். அன்றைக்கே
இந்த அரசியல் கட்சிகளும் விவசாய சங்கங்களும் எப்படி இந்த விவசாயிகளை தவறாக வழிநடத்துகிறது என்று நான் உணர்ந்தேன். இந்த கூட்டத்திற்கு எங்களுடைய சங்கம் கலந்து கொள்ளாது, இதற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் என்றும் நாங்கள் அந்த நேரத்தில் சொல்லி, அந்த முதல் கூட்டத்திலிருந்தே நான் அதன் பிறகு அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. அந்த கூட்டம் ஈரோட்டில் நடைபெற்றது. பல்வேறு மாவட்டங்களிலிருந்து விவசாய சங்க தலைவர்கள் வந்தார்கள். அனைத்து ஆளும் அதிமுக கட்சியை தவிர அனைத்து ஆளுங்கட்சிகளும் அங்கே வந்தது. அனைத்து கட்சிகளும் அங்கே வந்தது. வந்தவர்கள் அனைவருமே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகள் வாங்கிய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்வோம் என்றார்கள். விவசாயிகள் கைதட்டியிருக்கிறார்கள். உண்மையாக நான் இந்த இடத்திலே வெளிப்படையாக உறுதியாக சொல்கிறேன், அந்த கூட்டத்திற்காக அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்வதற்காக செலவிடப்பட்ட பல லட்ச ரூபாய் தொகை கூட இன்றைக்கு தமிழ்நாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கிற 2-3 முக்கிய எதிர்க்கட்சிகள் தான் அதற்காக பணத்தை கொடுத்து அந்த கூட்டத்தையே ஏற்பாடு செய்தது. இதை நான் எந்த இடத்திலும் எந்த மேடையிலும் ஆதாரபூர்வமாக அவர்கள் யார் பணம் கொடுத்தார்கள், யார் யாருக்கு எவ்வளவு செலவிட்டார்கள் என்பதை என்னால் முழுமையாக நிரூபிக்க முடியும். ஆக விவசாயிகளுடைய ஓட்டை பெறுவதற்கு ஏதாவது ஒரு வழியில் இவர்களை ஏமாற்றுவதுதான் சரி என்று நினைத்தார்கள். விவசாய சங்கங்களும் இதற்கு ஒத்துதியது. அதன் அடிப்படையில் 2016 தேர்தல் அறிவிக்கப்பட்டது. தேர்தலில் முதலிலே திமுக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளுடைய சிறு குறு விவசாயிகளுடைய பயிர்க்கடன் அனைத்தும் ரத்து செய்யப்படும் என்று அறிவித்தார்கள். மக்களுக்கு பெரும் ஆரவாரம். ஆஹா, மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் நம்முடைய கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று இவர்கள் அந்த நேரத்திலே அதற்கு ஆதரவு அளிக்க ஆரம்பித்தார்கள். ஒரு 15 நாட்கள் கழித்து அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை வந்தது. தேர்தல் அறிக்கையிலும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கூட்டுறவு சங்க கடன்களில் இருக்கின்ற சிறு குறு அனைத்து விவசாயிகளுடைய கடன்களையும் தள்ளுபடி செய்வோம் என்று அறிவித்தார்கள். அடுத்த நாள் காலையிலிருந்து விவசாயிகள், கடன் பெற்ற விவசாயிகள் கூட்டமாக தென்னைகளிலே, மோரிகளிலே, கல்யாணங்களிலே, பெரிய காரியங்களிலே இருக்கிற இடங்களில் எங்கெங்கு கூடுகிறார்களோ அங்கெல்லாம் அமர்ந்து கொண்டு இதை விவாதிக்க ஆரம்பித்தார்கள். அதிமுக சொல்கிறது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளுடைய அனைத்து கடனையும் தள்ளுபடி செய்வோம் என்று சொல்லுகிறார்கள். இது சரியா? அல்லது திமுக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் பயிர்க்கடன் அனைத்தையும் தள்ளுபடி செய்வோம் என்று சொல்லுகிறார்களே, இது சரியா என்று இவர்களுக்குள் எது இதிலே நமக்கு அதிக பயன்பாடு ஏற்படும் என்று நினைத்து கொண்டு விவாதித்து ஆரம்பித்தார்கள். இதில் பல்வேறு விவசாயிகள் எவ்வளவு நுணுக்கமாக இந்த விவசாயிகள் இந்த கடன் தள்ளுபடியில் பால்பட்டு அதில் இழைந்து கிடக்கிறார்கள் என்று நான் உதாரணத்துக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு விவசாய இடத்துல கேட்கிறான், திமுக ஆட்சிக்கு வந்தால் பயிர்க்கடன் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் என்று சொல்லுகிறார்கள். அப்போது தேசியமயமாக்கப்பட்ட வங்கியையும் சேர்த்துத்தான் அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே திமுகவுக்கு தான் நான் ஓட்டு என்கிறார். மற்றொரு விவசாய இடத்துல வந்து பேசுகிறார், திமுக சிறு குறு விவசாயிகளுடைய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று சொன்னார்கள், ஆனால் அதிமுக அனைத்து விவசாய கடனுடைய பயிர்க்கடனும் தள்ளுபடி என்று சொல்லுகிறார்கள். எனவே நான் அதிமுகவுக்குத்தான் ஓட்டு போடுவேன் என்கிறார். ஆக எந்த தொலைநோக்கு திட்டங்களும் இல்லாமல் இந்த விவசாயிகளுடைய எண்ணத்தை, இந்த விவசாயிகளுடைய பிச்சை எடுக்கிற கேவலமான இந்த செயல்பாட்டினை புரிந்து கொண்ட இந்த அரசியல் கட்சிகள் தள்ளுபடி என்று இவர்களுக்கு 5 வருடங்களுக்கு 10 வருடங்களுக்கு ஒரு முறை நாம் சொல்லிவிட்டால் இவருடைய ஓட்டை எளிதாக அறுவடை செய்து விடலாம் என்று நம்பியதன் விளைவு 2014 தேர்தல் அறிக்கை மீண்டும் வெளியிடப்பட்டது. அரசியலில் எத்தனையோ விஷயங்கள் நடந்தன. அதன் அடிப்படையில் அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கிறது. 5780 கோடியை நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் 5 கையெழுத்தில் இவற்றிலும் ஒன்று என்று சொல்லி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கையெழுத்திட்டிருக்கிறார். 5780 கோடி நாங்கள் இந்த விவசாயிகளுக்கான பயிர்க்கடனை தள்ளுபடி செய்வோம் என்று. உங்களுக்கு ஒன்றை நினைவூட்ட விரும்புகிறேன். இந்த கூட்டுறவு சங்கங்கள் எப்படி
கடன்களை கொடுக்கிறது. கூட்டுறவு சங்கங்கள் மத்திய கூட்டுறவு வங்கி இடத்துல குறிப்பிட்ட வட்டியிலே கடன் பெற்று சிட்டா அடங்களை அடிப்படையாக கொண்டு பயிர்க்கடனை கொடுக்கிறது. நகைகளை அடைமானமாக வைத்துக்கொண்டு பயிர்க்கடனை கொடுக்கிறது. அதே போல் மத்திய கால கடன், நீண்ட கால கடன், குறுகிய கால கடன் என்று கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, பண்ணை சாரா கடன் என்ற அடிப்படையிலும் இந்த கூட்டுறவு சங்கங்கள் கடன் கொடுக்கின்றன. இவற்றில் இப்பொழுது சிறு குறு பெரிய விவசாயிகள் யார் என்ற கேள்வி எல்லோர் முன்னிலையும் இருக்கிறது. 2 ஏக்கருக்கும் குறைவாக இருக்கிற விவசாயிகள் குறு விவசாயிகள், 2 ஏக்கரிலிருந்து 5 ஏக்கர் இருக்கிற விவசாயிகள் சிறு விவசாயிகள், 5 ஏக்கருக்கு மேல் இருக்கிற விவசாயிகள் பெரிய விவசாயிகள். இது ஆயக்கட்டுக்கு ஒரு முறையாகவும் ஆயக்கட்டு அல்லாத ஒரு பகுதிக்கு ஒரு முறையாகவும் இருக்கும். எல்லோருக்கும் ஒரே கிளாசிஃபிகேஷன் கிடையாது, ஒரே வரையறை கிடையாது. அதையும் நீங்கள் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த எப்படி திமுக 2006 7,800 கோடி என்று சொல்லிவிட்டு 5,370 கோடியைத்தான் தள்ளுபடி செய்து கடைசியில் 759 கோடியை பாக்கி வைத்து விட்டு சென்றதோ அதை போலத்தான் இந்த ஆண்டும் நடக்குமா என்றால் கட்டாயமாக அதுதான் மீண்டும் நடக்கிறது. உதாரணத்திற்கு நான் சொல்லுகிறேன். ஈரோடு மாவட்டத்தினுடைய கடன் சுமார் 450 கோடி கூட்டுறவு சங்கங்களிலே விவசாயிகள் வாங்கிய கடன். ஆனால் இன்றைக்கு இந்த கூட்டுறவு சங்கத்தினுடைய மாவட்ட பதிவாளர் அவர்கள் மாநில அரசுக்கு அனுப்பியிருக்கிற கடன் தள்ளுபடி தொகை 353 கோடி. இதை போலத்தான் ராமநாதபுரம் மாவட்டத்திலே 160 கோடி கடன் இருக்கிறது. ஆனால் தள்ளுபடிக்கு வரக்கூடிய தொகை 75 கோடி. சிவகங்கையிலே சுமார் 102 கோடி கடன் இருக்கிறது கூட்டுறவு சங்கங்களிலே மாவட்டம் முழுவதும். ஆனால் தள்ளுபடிக்கு வரக்கூடிய தொகை 62 கோடி. ஆக இந்த முறையும் 5,780 என்பது பொய்யாக்கப்பட்டு, அவர்கள் அறிவித்த தொகை பொய்யாக்கப்பட்டு சுமார் 2,500 3,000 கோடி ரூபாய் அளவிற்குத்தான் இந்த கடன் தள்ளுபடி தொகையும் வரும். அதுவும் இந்த ஆண்டோ அடுத்த ஆண்டோ கட்டாயமாக இந்த தொகை கொடுக்கப்பட மாட்டாது, பல்வேறு ஆண்டுகள் ஆகும். ஏனென்றால் 2006 அன்றைய திமுக அரசு தள்ளுபடி செய்த தொகை 759 கோடியை எப்படி கூட்டுறவு சங்கங்களுடைய தலையிலேயே வைத்துவிட்டு போனார்களோ அதுபோல இப்பொழுதும் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது மட்டுமல்ல, இன்றைக்கு வரைக்கும் சுமார் 253 கோடி 2006 கடன் தொகை பல்வேறு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களுடைய கணக்கிலே வரவு வராமல், அந்த கணக்கு முடிக்கப்படாமல் ஒவ்வொரு கூட்டுறவு சங்கங்களிலும் 40 லட்சம் 50 லட்சம் கடன் பாக்கி தொகை இன்றைக்கும் வராக்கடனாகத்தான் வைக்கப்பட்டு அவை நிர்வாகம் செய்யப்பட்டு வருகிறது. ஆக இந்த கடன் தள்ளுபடி என்பது விவசாயிகளுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமா என்று நாம் பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டில் சுமார் 1 கோடி நில உடைமையாளர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு இந்த 1 கோடி நில உடைமையாளர்களும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களிலே கடன் வாங்கியிருக்கிறார்கள் என்றால் கிடையாது. சுமார் 18 லட்சம் பேர் அளவிற்குத்தான் இந்த கடன்களை, பயிர்க்கடன்களை, நகை அடமான கடன்களை, பண்ணைசாரா கடன்களை, குறுகிய கால மத்திய கால நீண்டகால கடன்களை வாங்கியிருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் இந்த தள்ளுபடியிலே வருவார்கள் என்றால் அதுவும் இல்லை. என்னுடைய கணக்கீட்டின்படி சில ஆவணங்களை சரிபார்த்ததன் அடிப்படையில் சுமார் 12 லட்சத்திலிருந்து 14 லட்சம் பேர் மட்டுமே ஒட்டுமொத்த விவசாயிகளில் இந்த கடன் தள்ளுபடி வரையறைக்குள் வரப்போகிறார்கள். அவர்களும் 50,000 70,000 1 லட்சம் என்கின்ற அளவிற்கு அவருடைய கடன் தள்ளுபடி இருக்கும். ஆக ஒட்டுமொத்த விவசாய நில உடைமையாளர்களில் 5-7% மட்டுமே இந்த கடன் தள்ளுபடி வரையறைக்குள் வருகிறார்கள். இதைவிட இன்னொரு சம்பவம், 2006 யார் யார் கடன் தள்ளுபடி பெற்றார்களோ அவர்களில் 86% பேர் மீண்டும் இந்த 2016 கடன் தள்ளுபடி திட்டத்தில் அவருடைய பெயர்கள் தான் இருக்கிறது. ஆக திரும்ப திரும்ப ஒரு குறிப்பிட்ட
உறுப்பினர்களாக இருக்கிற விவசாயிகளுக்கு மட்டும், அல்லது என்றைக்கு நாங்கள் கடன் வாங்கினாலும் நாங்கள் திருப்பி செலுத்த மாட்டோம் என்கின்ற ஒரு திட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நேர்மையான விவசாயிகள் இவர்களுக்குத்தான் திரும்ப திரும்ப இந்த கடன் தள்ளுபடி திட்டம் பயனளிக்கிறது. மற்ற விவசாயிகளுக்கோ வேறு உறுப்பினர்களுக்கோ இந்த கடன் தள்ளுபடி திட்டத்தில் எந்த விதமான பயனும் இல்லை. ஏனென்றால் 86% பேர் மீண்டும் 2006 கடன் பெற்றவர்கள் மீண்டும் 86% பேர் அதே நபர்கள் ஒவ்வொரு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியிலும் அவர்களே இந்த கடன் தள்ளுபடியிலே மீண்டும் பலன் பெறுகிறார்கள் என்றால் மற்ற விவசாயிகளுடைய நிலை என்ன? ஏற்கனவே கடன் பெற்று அந்த கடனை திருப்பி செலுத்துவதுடைய மனநிலை என்ன? நான் எக்காரணம் கொண்டும் கடன் வாங்கி என்னுடைய தொழிலை, என்னுடைய வாழ்க்கையை மேற்கொள்ள மாட்டேன், என் வாழ்க்கையை சிக்கனமாக, எளிமையாக, நேர்மையாக நான் அமைத்துக் கொள்வேன் என்று சத்திய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எண்ணற்ற லட்சக்கணக்கான விவசாய குடும்பங்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும் எதிர்காலத்தில்? இதற்கு இந்த சமூகம், இந்த அரசு, இந்த மக்கள் பதில் சொல்ல வேண்டும். இதைத்தான் நாங்கள் உங்களிடத்தில் முன்வைக்கின்றோம். இந்த அரசியல் கட்சிகள், மற்ற எதிர்க்கட்சிகள் அல்லது விவசாய சங்கங்களுடைய கூட்டமைப்புகள், விவசாய சங்கங்கள் இந்த 10 நாட்களாக புதிய ஒரு கோரிக்கையை முன்வைக்க ஆரம்பிக்கிறது. தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளிலும் இருக்கின்ற பயிர்க்கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற புதிய கூக்குரலை ஆரம்பித்திருக்கிறார்கள். 31/12/2015 வரைக்கும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் இருக்கின்ற விவசாய கடன் 1,21,000 கோடி ரூபாய். பாரத ஸ்டேட் பேங்க் எனப்படுகிற 6 வங்கிகளினுடைய குழுமத்தினுடைய மொத்த கடன் தொகை 19,082 கோடி ரூபாய். கனரா வங்கியினுடைய கடன் தொகை 21,381 கோடி ரூபாய். இந்தியன் வங்கியினுடைய கடன் தொகை 14,61,00,000. 14,000,61,00,000. இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியினுடைய கடன் தொகை 11,000,713. இப்படி சுமார் 1,21,000 கோடி கடன் தொகையை தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் தமிழகத்தில் மட்டும் கொடுத்திருக்கிறார். இந்த கடனை எந்த நிதியை வைத்து தமிழ்நாடு அரசு இவற்றை அவர்களுக்கு கொடுத்து இந்த கடனை தள்ளுபடி செய்யும்? இது சாத்தியமா? இந்த கடனுடைய வட்டியை கூட தமிழ்நாடு அரசினால் செலுத்த முடியாத அளவிற்குத்தான் கடந்த 20 ஆண்டு காலமாக தமிழக அரசியல் கட்சிகள் தமிழ்நாடு அரசை அவ்வளவு மோசமான நிதிகளில் வச்சிருக்கிறது. ஆக தவறான கோரிக்கைகளை மீண்டும் மீண்டும் இந்த ஓட்டு பொறுக்குதல் தனத்திற்காக அல்லது தங்களை முன்னிறுத்தி கொள்வதற்காக சங்கங்கள் இவற்றை முன்னிலைப்படுத்துகிறது. இது மட்டுமல்ல, மற்றொரு பூதகரமான ஒரு பொய்யான தகவலை மீண்டும் மீண்டும் பல்வேறு அமைப்புகள் மக்களிடத்திலே பரப்புகிறது. ஆந்திரா, தெலுங்கானா போன்ற அரசுகள் தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் இருக்கின்ற கடன்களை 75,000 கோடிக்கு மேற்பட்ட கடன்களை தள்ளுபடி செய்து தாங்கள் அந்த பணத்தை கட்டிவிடுவதாக அறிவித்திருக்கிறார்கள் என்ற தவறான தகவல்களை மீண்டும் மீண்டும் அவர்கள் சொல்லுகிறார்கள். எப்படி தமிழ்நாட்டிலே இந்த கூட்டுறவு சங்க கடன்களை அரசாங்கம் ஓட்டு பெறுதலுக்காக இவற்றை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னார்களே, அதை போலத்தான் தெலுங்கானாவும் ஆந்திராவும் இந்த கடன் தொகைகளை நாங்கள் வட்டியோடு கட்டிக்கொள்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார்களே தவிர அதில் தொகை அதிகம். நம்மளது எப்படி 5,780 கோடியோ அதுபோல் ஆந்திராவில் சுமார் 10,000 கோடியை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதுவும் உண்மையான தொகை எவ்வளவு வரும் என்று நாம் அங்கேயும் கணக்கிட்டால் தான் தெரியும். ஆக இது விவசாயத்திற்கு நன்மை தரக்கூடிய விஷயமா, அல்லது நம்முடைய பங்கு மூலதனத்தை அடிப்படையாக கொண்டு வேளாண் தொழிலை, விவசாயிகளை, அவருடைய தொழிலை மேம்படுத்துவதற்காக எளிய வகையில் கடன் கொடுக்கிற அந்த கூட்டுறவு சங்கத்தினுடைய நோக்கங்களே இன்றைக்கு பால்பட்டு அந்த சங்கங்களே இன்றைக்கு திவாலாக போகக்கூடிய நிலைமைக்கு நாமே அதை தள்ளுவது நியாயமா?
இந்த 2006 இந்த கடன் தள்ளுபடி செய்த பிறகு இந்த கூட்டுறவு சங்கங்களே இயங்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டது. அப்பொழுது இந்த கூட்டுறவு சங்கங்களை புனரமைப்பதற்காக வைத்தியநாதன் கமிட்டி என்ற ஒரு கமிட்டி இதற்காக போடப்பட்டது. அந்த வைத்தியநாதன் கமிட்டி சிபாரிசு செய்தது நபார்டு வங்கியின் மூலமாக மத்திய அரசிற்கு. அந்த சிபாரிசின் அடிப்படையில் 1700 கோடி ரூபாய் தொகையை மத்திய அரசு நபார்டு வங்கியின் மூலமாக இந்த கூட்டுறவு சங்கங்களை புனரமைப்பதற்கு தமிழ்நாடு அரசிற்கு அனுப்பியது. ஆனால் முறையான தாக்கீதுகள், முறையான விவரங்கள், முறையான கோரிக்கைகள், அவனுடைய செயல்பாடுகள், எதற்காக இந்த கடன்களை நாங்கள் உங்களிடத்திலிருந்து பெறுகிறோம் என்கின்ற திட்டங்கள் ஆகியவற்றை மத்திய அரசிடம் சமர்ப்பிக்காத காரணத்தால் 400 கோடி ரூபாய் பணத்தை மீண்டும் மத்திய அரசு திரும்ப பெற்றுக்கொண்டார். இதுதான் இந்த கூட்டுறவு சங்கங்களுடைய நிர்வாகத்தின் அவல நிலை. இந்த நிலையில் நாம் மீண்டும் மீண்டும் இந்த கூட்டுறவு சங்கங்களை, நமக்காக உருவாக்கப்பட்ட நம்முடைய கூட்டுறவு சங்கங்களை நாம் அவற்றுடைய வளர்ச்சிக்கும் அந்த வளர்ச்சியின் அடிப்படையிலே நாம் பலன் பெறுவதற்கும் நாம் அவற்றை பயன்படுத்தாமல் திரும்ப திரும்ப அவற்றை முடக்குவது எந்த விதத்தில் சரி அல்லது நியாயம் என்பதை நீங்கள் தான் முன்னிறுத்த வேண்டும். 500 ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு பிரியாணிக்கும் சாராயத்திற்கும் மக்கள் ஓட்டு போட்டு விட்டார்கள், அதனால தான் அரசாங்கங்கள் இப்படி இருக்கிறது என்று விவசாயிகள் தங்களுடைய வீடுகளில், தங்களுடைய சொகுசு வாகனங்களில், பெரும் திருமண விழாக்களில் உட்கார்ந்து கொண்டு ஏழைகளை, கூலி தொழிலாளர்களை கிண்டல் செய்வதை விடுங்கள். இன்றைக்கு சொல்லுகிறேன், ஈரோடு மாவட்டத்தில் 8 தொகுதி இருக்கிறது. ஒரு ஓட்டிற்கு 1 லட்சம் ரூபாய், மன்னிக்கவும், 1 லட்சம் ஓட்டிற்கு ஒரு தொகுதிக்கு 500 ரூபாய் கொடுத்திருந்தால் கூட 8 தொகுதிக்கும் சேர்ந்து 80 கோடி ரூபாய் அளவிற்குத்தான் அதிகபட்சமாக பணம் கொடுத்திருக்க முடியும். 500லிருந்து 1000 ரூபாய் செலவு பண்ணியிருந்தால் கூட. ஆனால் விவசாயிகளுக்கு 353 கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இது எது பெரிய லஞ்சம்? 80 கோடியா? ஒரு ஓட்டுக்கு 500லிருந்து 1000 கொடுத்திருந்தால் கூட 80 கோடி தான் கொடுத்திருக்க முடியும். அது திமுக, அதிமுக, மற்ற எந்த கட்சிகளாக இருந்தாலும். ஆனால் நீங்கள் 350 கோடி ரூபாயை கடன் தள்ளுபடி என்ற பெயரிலே லஞ்சமாக பெற்றிருக்கிறோமே, இந்த லஞ்சம் பெரிதா, அந்த லஞ்சம் கையூட்டு பெரிதா? அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் அறிவிப்பு, அரசு ஊழியர்களுக்கு 7வது ஊதிய குழுவுக்கு அடுத்தபடியாக 8வது ஊதிய குழு அமைக்கப்படும் என்ற அறிவிப்பு, அவருடைய ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வு ரத்து என்ற அறிவிப்பு என்று ஒவ்வொருவர்களுக்கும் லஞ்சம் மறைமுகமாக தள்ளுபடி, இலவசம், மானியம் என்ற பெயரில் அறிவிக்கப்பட்டு அவருடைய குடும்பங்களுக்கு, அவருடைய பாக்கெட்டுகளுக்கு செல்லுகிறார். இதில் சாமானியனை, ஏழையை, அவன் அந்த 500 ரூபாயை பெறுவதை தவிர வேறு எந்த சந்தோஷத்தையும் பெற முடியாத அவர்களை நீங்கள் குற்றம் சொல்வது, இது உங்களையே நீங்கள் அழித்து கொள்வதற்கு சமம். எனவே ஒரு விவசாயி, ஒரு வேளாண்மை தொழில் சிறப்புற வேண்டுமென்றால் சரியான நீர் மேலாண்மை. நீர் மேலாண்மை என்பது நீர் சேகரிப்பு, நீர் சிக்கனம், நீர் நிர்வாகம், மழை பொழிய வைப்பதற்கான அடர்ந்த காடுகளை உருவாக்குதல் போன்றவைகள். 2வது, தரமான அதிக விளைச்சல் தரக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட தரமான விதை பொருட்களை விவசாயிகளுக்கு அளிப்பது. 3வது, உற்பத்தி செய்த விவசாய விளைபொருள்களை சரியான முறையில் கட்டணமில்லாமல் கிடங்குகளிலே அவற்றை இருப்பு வைப்பதற்கு, அவற்றை விற்பனைக்கு முன் அவற்றை நல்ல நிலைக்கு உருவாக்குவதற்கு விவசாயிகளுக்கு இருப்பு குடோன்களை, குளிர்பதன கிடங்குகளை ஏற்படுத்தி தருவது. 4வது, இந்த விற்பனைக்கு கொண்டு வந்த பொருள்களை உலகளாவிய சந்தைகளை ஒருங்கிணைப்பதன் மூலம், இந்திய அளவில் இருக்கின்ற சந்தைகளை ஒருங்கிணைப்பதன் மூலம் ஒரே தரமான பொருளுக்கு ஒரே விலை என்கின்ற நிலையை உருவாக்கி இடைத்தரலிடத்திலிருந்து விவசாயிகளை காப்பாற்றுவதற்கு சரியான முறையில் விற்பனை அகங்களை அரசாங்கம் ஏற்படுத்துவது. 4வது,
இந்த விஷயங்களை செய்வதன் மூலம் சரியான விலை கிடைப்பதற்கு, விவசாய விளைபொருளுக்கு சரியான விலை கிடைப்பதற்கு ஏற்றுமதி இறக்குமதி கொள்கைகளை மத்திய மாநில அரசுகள் வேளாண்மை தொழிலையும் விவசாயிகளையும் கிராமப்புற மக்களின் நலனையும் அடிப்படையாக கொண்டு அவற்றை வகுத்து கொள்வது. இதன் மூலம் விவசாயிகளுக்கு ஏற்படுகிற கௌரவம் காப்பாற்றப்பட்டால் விவசாய தொழில் தலைநிமிரும், விவசாயிகள் தன்மானத்தோடு வாழ்வார்கள். இவைதான் நம்முடைய கோரிக்கையினுடைய முக்கிய அம்சங்களாக இருக்க வேண்டும். இந்த கோரிக்கையினுடைய இந்த 5 கோரிக்கையினுடைய பல்வேறு திட்டங்கள் என்பது ஆயிரக்கணக்கில் இருக்கும். அந்த திட்டங்களை அந்தந்த பகுதிக்கு ஏற்ப விவசாயிகள் அந்த மாவட்ட அளவில் மாநில அளவில் முன்னிலைப்படுத்தி அந்த கோரிக்கையை மாநில மத்திய அரசுகள் நிறைவேற்றுவதற்கு நாம் வலியுறுத்த வேண்டுமே தவிர தள்ளுபடிகளையும் இலவசங்களையும் மானியங்களையும் தற்காலிகமாக பெற்றுக்கொண்டால் அவை தற்காலிக தீர்வாகத்தான் இருக்குமே தவிர ஒட்டுமொத்த விவசாயிகளுக்கோ அல்லது கடன் தள்ளுபடி பெற்ற விவசாயிகளுக்கோ இது நன்மை தராது. இதைவிட அரசியல்வாதிகள் அரசியல் கட்சிகள் இனிமேல் தெளிவாக ஒன்றை புரிந்து கொள்வார்கள். ஏழைகளுக்கு பணமும் சாராயமும் கொடுத்தால், இலவசங்களையும் கொடுத்தால் அவர்கள் நமக்கு ஓட்டிட்டு விடுவார்கள். விவசாயிகளுக்கு 10 ஆண்டுகளுக்கு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கடன் தள்ளுபடி மானியம் என்று சொல்லிவிட்டால் அவர்கள் நமக்கு ஓட்டளித்து விடுவார்கள். அரசு ஊழியர்களுக்கு நீங்கள் வேலை செய்தாலும் செய்யாவிட்டாலும் வருடம் சம்பள உயர்வு, ஓய்வூதியம், தகுதி தேர்வுகள் கிடையாது என்று அறிவித்து விட்டால் அவர்களும் நமக்கு ஓட்டளித்து விடுவார்கள். நாம் எப்படி வேண்டுமானாலும் நிர்வாகத்தை கொண்டு செல்லலாம். யாரும் கேள்வி கேட்பதற்கு இனிமேல் இந்த 3 வகையான மக்களுக்கும் தகுதிகள் கிடையாது என்று அவர்கள் மனதிலே ஒவ்வொரு மனதிலுமே அவர்கள் நினைக்க தொடங்கிவிட்டார்கள். அதன் காரணமாகத்தான் கடந்த 15-20 ஆண்டுகளாக தமிழகத்தில் செயல்படுத்தப்பட வேண்டிய வேளாண் திட்டங்கள் அனைத்தும் முடக்கப்பட்டு அவையெல்லாம் இந்த இலவசங்களுக்கும் மானியங்களுக்கும் கடன் தள்ளுபடிக்கும் அந்த தொகைகள் போய்கொண்டிருக்கிறது. NADP, SMAM என்கின்ற வேளாண் பொறியியல் துறை திட்டங்கள் இவற்றில் 75% மத்திய அரசும் 25% மாநில அரசும் கொடுத்து வேளாண் இயந்திரங்களை விவசாயிகளுக்கு குறைந்த விலையில் கொடுப்பதற்கு ஏற்படுத்தப்பட்டது வேளாண் பொறியியல் துறை. ஆனால் கடந்த ஆண்டெல்லாம் சுமார் 150 கோடி ரூபாய் இந்த திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட தொகை முடக்கப்பட்டு மாநிலம் முழுவதும் 30 கோடி ரூபாய் மட்டுமே இந்த திட்டத்திற்காக செலவிடப்பட்டது. அதே போல NRSM, RKVL போன்ற வேளாண் துறை திட்டங்கள் இதற்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மத்திய மாநில அரசுகள் இதற்கு ஒதுக்கப்பட வேண்டும். இதற்காக மத்திய அரசு ஒதுக்கப்படுகிற பணத்தை மாநில அரசுகள் முறையாக செலவிடாமல் இந்த பணத்தையும் எடுத்து பல்வேறு தள்ளுபடி, நம்முடைய கடன் பெற்ற கூட்டுறவு சங்கங்களுக்கு எதன் அடிப்படையில் அவர்கள் பணம் கொடுப்பார்கள்? இந்த திட்டங்களை எல்லாம் எடுத்துத்தான், இந்த திட்டங்களுக்கு வருகிற பணத்தை எடுத்துத்தான் இவர்கள் இந்த தள்ளுபடிகளுக்கும் அல்லது இலவசமாக கொடுக்குற பொருள்களுக்கும் பணத்தை சரி செய்கிறார்கள். இது மட்டுமல்ல, பாசன கால்வாய் மேம்படுத்தல் திட்டத்திற்காக 2950 கோடி ரூபாய் நிதியை வேண்டுமென்று மத்திய அரசிடம் கையேந்தி நிற்கிறது மாநில அரசு. இந்த தொகை மாநில அரசிடமே இருக்கிற பொழுது தாராளமாக இந்த தள்ளுபடி இல்லை என்றால் இந்த பாசன கால்வாய்களை லைனிங் செய்வதற்கு, அவற்றை மேம்படுத்துவதற்கு, அவற்றை சரி செய்வதற்கு இந்த தொகையை நாம் பயன்படுத்தி கொள்ள முடியும். ஆனால் இந்த நிதி இதுவரைக்கும் இந்த திட்டத்திற்காக ஒதுக்கப்படவில்லை. புதிய ஏரிகள், குளங்கள், கண்மாய்கள் ஆகியவற்றை புதிதாக அமைத்தல் திட்டத்திற்காக கடந்த ஆண்டு 334 கோடி 51 லட்சம் செலவு செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் கடந்த 2 ஆண்டுகளாக இதற்காக எந்த புதிய தொகையும் ஒதுக்கப்படவில்லை. அணைகளை தூர்வாருவதற்கு 745 கோடியே 49 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என்று கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு அரசு அறிவித்தது. இன்றைக்கு வரைக்கும் எந்த அணைகளை இவர்கள் முறையாக தூர்வாரியிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கே தெரியும். இது மட்டுமல்ல, தாமிரபரணி கருமேனி ஆறு, காவிரி வைகை குண்டாறு, காவிரி சரபங்கா, பெண்ணையாறு பெண்ணாறு, கருமேனியாறு வைகை, பாலாறு பெண்ணையாறு போன்ற, பாண்டியாறு புன்னம்புலா போன்ற பல்வேறு
உள் மாநில நதிகளை இணைப்பதற்கு சுமார் 8000 கோடி நிதி தேவைப்படும் என்று மத்திய அரசிடம் மாநில அரசு கையேந்தி நின்று கொண்டிருக்கிறது. எப்பொழுது இந்த 5 வருடங்களாக. அதற்கு முன்பு இருந்த அரசும் இதையே தான் செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த தள்ளுபடிகளை நிறுத்தினால் இந்த நதிகளை முழுமையாக மாநில அரசே தங்களுடைய பணத்தை கொண்டு செலவிட முடியும். இதன் மூலியமாக மாநிலத்தினுடைய பல்வேறு மாவட்டங்கள், ஏற்கனவே இருக்கிற ஆயக்கட்டு பகுதிகள் இன்னும் செழிப்புறும். இந்த செழிப்புறுவதால் இந்த நீர்களை தேடி ஆழ்துளை கிணறுகளை வெட்டுதல் போன்ற விஷயங்களுக்காக விவசாயிகள் பல்வேறு லட்ச ரூபாய்களை செலவிடுவதற்கு அந்த செலவு தொகையை நிறுத்துவார்கள். செலவிட நிறுத்தினாலே அவர்கள் கடன் பெற மாட்டார்கள். கடன் பெறவில்லை என்றாலே கூட்டுறவு சங்கங்களுக்கு கடன் தள்ளுபடி என்பது இல்லாமல் போகும். இப்படி இது நீர் மேலாண்மைக்காக மட்டும் சொல்கிறேன். இதுபோல் விதைப்பொருள்கள், மார்க்கெட்டிங், இருப்பு, விலை போன்ற பல்வேறு விஷயங்களில் தான் நாம் கடனாளியாகிறோம் விவசாயிகள். ஆக இந்த விஷயங்களை சரி செய்யாமல், தொலைநோக்கு பார்வையோடு சரி செய்யாமல் நீங்கள் திரும்ப கடன் தள்ளுபடி என்கின்ற மாயை வலைக்குள் விவசாயிகள் சிக்கிக்கொண்டால் உங்களுடைய ஓட்டை அறுவடை செய்வதற்கும், உங்களை முட்டாளாகவே இருப்பதற்கும், உங்களை அடிமையாக வைத்துக் கொள்வதற்கும் அரசியல்வாதிகள் என்றென்றும் தலைப்படுவார்கள் என்று சொல்லி இவற்றை நீங்கள் தெளிவு பெற வேண்டும் என்பதற்காக இந்த கருத்தை என்னுடைய தடப்புள் இறக்கங்கோட்டை பவானி நதி விவசாயிகள் சங்கம் முன்வைக்கிறது. நன்றி, வணக்கம்.